சமகால விந்தை செய்திகள். பாகம் 50. கழிவறையை வீடாக மாற்றிய குடும்பம். வீடுகளுக்கான தேவை அதிகரித்துள்ள நிலையில் இடங்களுக்கான மதிப்பு மற்றும் அதிகரித்துள்ள வாடகை போன்றவற்றுக்கு வழக்கத்துக்கு மாறான தீர்வாக சீனாவைச் சேர்ந்த குடும்பம் ஒன்று கழிவறையொன்றை வீடாக மாற்றியுள்ளது. செங்லிங் ஜுன் என்ற 33 வயதான சீனர் ஒருவர் வேலை தேடி சென்யன் நகருக்கு 2006ஆம் ஆண்டில் குடிபெயர்ந்துள்ளார். அங்கு வாடகைக்கு வீடொன்றினை பெறுவதற்கு அவரால் முடியவில்லை. அதனால் ஹோட்டல் ஒன்றினால் பயன்படுத்தப்பட்டு கைவிடப்பட்ட 20 சதுர மீட்டர் அளவான ஆண்கள் கழிவறையை வாடகைக்கு பெற்று அதன் வீடாக மாற்றியுள்ளார். பாதணி திருத்துனரான ஷென் 2010ஆம் ஆண்டில் திருமணம் செய்து இந்த கழிவறை வீட்டிலேயே தேவி என்ற குழந்தையையும் பெற்று வாழ்கின்றார். இங்கு தங்குவதற்கு ஷெங் வருடத்துக்கு சுமார் 2 லட்சம் ரூபாவை வாடகையாக செலுத்துகிறார். ஷெங் அவரது வீட்டை பற்றி கூறுகையில், இது சிறிய வீடுதான், ஆனால் பூரணமானது. தற்போதும் சிறுநீர் கழிக்கும் யூரினல்கள் இங்கே உள்ளன. இருப்பினும் ஏற்கனவே நான் இருந்த இடங்களை விட இது சிறப்பாக உள்ளது என்கிறார். கழிவறையாக இருந்தாலும் கட்டில், தொலைக்காட்சி பெட்டி என இடத்துக்கு ஏற்றவாறு தங்களுக்கு தேவையானதை இவர்கள் இங்கு மேற்கொண்டுள்ளனர். ஆனாலும் கூரைக்கு மேல் தற்போதும் பயன்பாட்டில் உள்ள கழிவறையிலிருந்து குழாய் வழியாக யூரினலுக்கு வரும் கழிவுகளை அகற்ற வேண்டியிருக்கிறார்கள் இவர்கள். சமையலுக்கு பொருத்தமான இடமாக இது இல்லை என்றாலும் நான் இங்கு சமைக்கிறேன் என கூறுகிறார் ஷெங்கின் மனைவி வேங். 1999ஆம் ஆண்டு விஞ்ஞான தொழில்நுட்ப கல்லூரியில் படிப்பதற்கான வாய்ப்பினை பெற்ற போதிலும் ஏழ்மையின் காரணமாக படிக்க முடியவில்லை. தொடர்ந்து 50 யுவானுடன் ஷெங்யாங் நகருக்கு வந்துள்ளார். தற்போது இவர் தங்கியுள்ள ஹோட்டல் வழங்கியுள்ள இடத்தில் பாதணி சுத்தப்படுத்தி மாதத்துக்கு 2000 யுவான்கள் வருமானமாக ஈட்டுகிறார். அத்துடன் பாதணி திருத்துவதிலும் ஈடுபடுகிறார். இதில் அவரது குடும்பத்தையும் வயதான பெற்றோரையும் கவனிக்கிறார். ஷெங்கின் வதிவிடம் இன்னும் ஜீலின் மாகாணத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளதால் குறைந்த வாடகை வீட்டை ஷெங்யாங்கில் பெறுவதிலும் ஷெங் சிரமத்தை எதிர்நோக்கியுள்ளார். தன்னிடம் தற்போது உள்ளவற்றால் நான் திருப்தி கொள்கிறேன். நாங்கள் இளமையானவர்கள், தொடர்ச்சியாக உழைத்து வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவோம் என கூறுகிறார் ஷெங். இவர்களது வதிவிடம் பார்க்கும் போது மனது கசிகிறது. யாரால் தான் கழிவறையில் குடும்பம் நடத்த முடியும்? ஆனாலும் இந்த தம்பதியருக்குத்தான் எவ்வளவு பெரிய மனசு! இருக்கிறதில் இன்பம் காண்கிறார்கள். ஆனாலும் சுகாதாரம் என்பதும் முக்கியமே. ஒரு பெண்ணை தமது மனைவியாக்குவதற்கு 2 ஆண்கள் ஒப்பந்தம். பெண் ஒருவரை தமது மனைவியாக்குவதற்கு 2 ஆண்கள் ஒப்பந்தம் செய்து கொண்ட சம்பவம் ஒன்று கென்யாவில் இடம்பெற்றுள்ளது. இந்த வினோதமான ஒப்பந்தத்தில் சில்வஸ்டர் எம் வெண்டவா மற்றும் எலிஜா கிமானி ஆகிய இருவரை கையொப்பமிட்டுள்ளனர். இதன்படி இவர்கள் இருவரும் அப்பெண்ணுடன் வாழலாம். அப்பெண்ணுக்கு கிடைக்கும் குழந்தைகளை வளர்க்க இவர்கள் இருவரும் உதவுவர். குறித்த பெண் ஒரு விதவை எனவும் அவருக்கு 2 குழந்தைகள் உள்ளது எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஆனால் அவர் பெயர் தொடர்பான விவரங்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை. இது தொடர்பில் சில்வெஸ்டர் எம் வெண்டவா கூறுகையில், எங்கள் இருவரையும் விட்டு பிரிய அப்பெண் தயார் இல்லை. இதனால் நாங்கள் இந்த ஒப்பந்தத்துக்கு ஒப்புக்கொண்டோம். கிமானி இல்லாத நேரத்தில் நான் அப்பெண்ணுடன் இருப்பதை அவர் கண்டால் இது பிரச்சனையை உண்டாக்கும். எனவே ஒரு வரையறையும் அமைதியையும் ஏற்படுத்தும் இந்த ஒப்பந்தம் சிறப்பானது. நாங்கள் ஒருவரை ஒருவர் மதிக்கிறோம். காம இச்சைக்காக நான் அவளை திருமணம் செய்யவில்லை. இந்த ஒப்பந்தத்திற்கு யாரும் எங்களை நிர்பந்திக்கவில்லை. இதற்கு எனது பெற்றோர் ஆசீர்வதித்துள்ளனர். நான் யாரையும் அப்பா என அழைத்ததில்லை. ஆனால் அப்பெண்ணின் குழந்தைகள் என்னை அப்பா என அழைக்கின்றனர். அவள் விருப்பப்பட்டால் என்னுடைய குழந்தைகளை நான் பெற்றுக்கொள்வேன் என தெரிவித்துள்ளார். இவ்வாறானதொரு திருமணம் கென்ய மக்களிடம் இல்லையாம். இதனால் இச்சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆகா, புது முறையிலான திருமணம். ஒரே பெண் 2 ஆண். என்ன நடக்குமோ? கடற்கரையில் அமைக்கப்பட்ட சாக்லேட் கோட்டை.
இனிப்பு பண்டங்களால் கோட்டை கட்டும் எண்ணம் சாக்லேட் பிரியர்களுக்கு இருக்கும். இதனை பிரித்தானியாவை சேர்ந்த இனிப்பு பண்டங்களை உற்பத்தி செய்யும் நிறுவனம் ஒன்று நிஜமாக்கி மகிழ்ந்துள்ளது. கேட்பரி என்ற இனிப்பு பண்ட உற்பத்தி நிறுவனமே இந்த பாரிய சாக்லேட் கோட்டையை பிரித்தானியாவின் ஃப்ரிங்டன் கடற்கரையில் உருவாக்கியுள்ளது. இதற்காக இந்த நிறுவனம் தான் தயாரிக்கும் சாக்லேட் வில்லைகளில் 90,000க்கும் அதிகமானவற்றை பயன்படுத்தியுள்ளது. வங்கி விடுமுறையை ஏதாவது விசேடமாக குடும்பம் மற்றும் நிறுவனத்தை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே இந்த சாக்லேட் கோட்டை உருவாக்கப்பட்டதாக கேட்பரி நிறுவனத்தின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இக்கோட்டையை கட்டுவதற்கு 5 பேர் 400 மணித்தியாலங்களை மொத்தமாக செலவிட்டுள்ளனராம். 400 மணித்தியாலங்கள் இதற்காக செலவழித்தது மட்டுமல்ல, அதிகமான அளவு சாக்லேட்டுகளையும் பயன்படுத்தி இருக்கின்றனர். இந்த கோட்டையால் என்ன சந்தோஷம் கிடைக்கப் போகிறது என்பதுதான் தெரியவில்லை. வீண் விரயம்தான் மிச்சமாக போகிறது. விமானத்தின் இறக்கை மீது பயணித்து புதிய சாதனை படைத்த சிறுமிகள். பிரித்தானியாவை சேர்ந்த 9 வயதான 2 சிறுமிகள் விமானத்தின் இறக்கையில் நின்றவாறு பயணித்து புதிய சாதனை ஒன்றை நிகழ்த்தியுள்ளனர். பிரித்தானியாவின் ரோஸ் பவல் மற்றும் கிளேம் பிரவர் என்ற 9 வயதான சிறுமிகளே இச்சாதனைக்கு சொந்தக்காரர்களாவர். இச்சிறுமிகள் இருவரும் சகோதரிகளாவர். இச்சகோதரிகள் தமது குடும்பத்தில் விமானத்தின் இறக்கையில் பயணிக்கும் 3வது சந்ததியினராம். இச்சாதனை பயணத்தினை 6 வயதிலிருந்தே மேற்கொள்ள இவர்கள் ஆர்வமாக இருந்துள்ளனர். ஆனால் தற்போது இந்த ஆபத்தான சாதனையை தசை தேய்வு தொடர்பான நோயினால் பாதிக்கப்பட்டுள்ள அவர்களது தோழன் எல்லியின் உயிரை காப்பாற்ற நிதி சேகரிக்கும் நோக்கில் ஒரு விழிப்புணர்வு பயணமாகவே மேற்கொண்டுள்ளனர். வெற்றிகரமான பயணத்தின் பின்னர் ரோஸ் பேசுகையில், பயணம் மிகவும் பிரமிப்பாக இருந்தது. உண்மையில் அது எவ்வாறானது என விவரிப்பது கடினமானது. பறவையில் பயணித்தது போல் இருந்தது. உயரத்தில் செல்லும் போது சற்று பயமாக இருந்தது. ஆனாலும் நான் உயரத்தில் இருக்கும்போது மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். ஆகாயத்தில் இருக்கும்போது வீடுகள் எல்லாம் சிறுவர்கள் கட்டி விளையாடும் வீடுகள் போல் இருந்தது. கடும் குளிராக இருந்தது. இப்போது நான் நடுங்குகிறேன். இந்த பயணத்தில் நான் பெருமை அடைகிறேன். மீண்டும் ஒரு தடவை இதனை செய்வேன் என தெரிவித்துள்ளார். நாங்கள் இருவரும் இணைந்து இளவயதில் விமான சிறகில் பயணித்தவர்கள் என்ற சாதனையுடன் எல்லிக்கும் உதவுவதற்கு முன்வந்தோம். இது கடும் இறைச்சலான பயணமாக இருந்தது என பிளேம் கூறியுள்ளார். எலியின் தாயும் தசை தேய்வு தொடர்பான சிறுவர்களுக்கு உருவாக்கப்பட்டுள்ள சில்ட்ரன்ஸ் ட்ரஸ்ட் அறக்கட்டளை அமைப்பின் நிறுவனருமான எமிலி க்ரோஸ்லி கூறுகையில், இச்சாதனையுடன் எங்களது அறக்கட்டளை தொடர்பான விழிப்புணர்வையும் ஏற்படுத்திய இந்த சிறுமிகளால் நாங்கள் பெருமை அடைகிறோம் என்றார். மணிக்கு 100 கிலோமீட்டர் வரை வேகமான விமானத்தை செலுத்தியது அவர்களது தாத்தாக்களாகும். இவர்களில் நோமன் என்பவர் கூறுகையில், பேரப்பிள்ளைகள் என்பதால் மிக கவனமாக செயற்பட வேண்டியிருந்தது. பல முறை இப்பயணத்தை மேற்கொள்ள அவர்கள் விரும்பிய போதும் முன்னர் நான் அவ்வாறானதை தவிர்த்தேன். இம்முறை அவர்களின் நோக்கத்தை கருத்தில் கொண்டு ஒப்புக்கொண்டேன் என தெரிவித்துள்ளார். அடடா, இந்த 9 வயது சிறுமிகளுக்கு விமான இறக்கையில் இருந்து பறப்பதற்கான தைரியம் எங்கிருந்து வந்தது? உண்மையில் இவர்கள் சாதனை சிறுமிகள் தான். ஒரு நல்ல காரியத்திற்காக இந்த ஒரு அரிய பயணம் மேற்கொண்டிருக்கிறார்கள். வாழ்த்துவோம். முகத்தில் 3 பரிமாண பச்சை குத்தி கொண்ட நபர். பிரிட்டனை சேர்ந்த நபர் ஒருவர் தனது முகத்தில் 3 பரிமாண பச்சை குத்தி கொண்டுள்ளார். மேத்யூ வெலன் எனும் இந்நபர் ஏற்கனவே உடலில் மிக அதிக பச்சை குத்தி கொண்ட பிரித்தானியராக பெயர் பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இவரின் உடலில் 80% பகுதிகளில் பச்சை குத்தப்பட்டுள்ளன. ஆனால் இது 33 வயதான மேத்யூ வேலனின் ஆர்வத்தை தணிக்கவில்லை. இதனால் தனது முகத்தில் 3 பரிமாண பச்சைகளை குத்திக்கொள்ள அவர் தீர்மானித்தார். பல் மருத்துவர்கள் பயன்படுத்தும் கருவிகளை பயன்படுத்தி மேத்யூவின் முகத்தில் 3 பரிமாண பச்சை குத்தப்பட்டுள்ளது. இது மிக வலி ஏற்படுத்தும் செயற்பாடாகும். ஆனால் பச்சை குத்திக்கொள்ளும் ஆர்வத்தினால் இதை பொறுத்து கொண்டாராம் மேத்யூ வெலன். இது மிக வலி ஏற்படுத்துவதும் மடத்தனமானதும் ஆகும் என்பது எனக்கு தெரியும். இதில் ஆபத்துக்கள் உள்ளன. உடல் அதிர்ச்சிக்குள்ளாகலாம். ஆனால் நான் இது குறித்து நீண்ட காலம் யோசித்ததுடன் எனது மருத்துவரிடமும் கலந்துரையாடினேன் என அவர் கூறியுள்ளார். இவர் தனது பெயரை ஹிஸ் ராயல் மெஜஸ்டி பாடி ஆர்ட் கிங் ஆஃப் இங்க் எனவும் சட்ட ரீதியாக மாற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. உயிரின் பெருமதியை கூட பொருட்படுத்தாமல் ஆசை மனிதனை என்ன எல்லாம் செய்ய தூண்டுகிறது. இதனால் என்ன பயன் என்றுதான் புரியவில்லை.
பசித்திருக்கும் சிங்கங்களுக்கு அருகில் செல்ல அனுமதிக்கும் நியூசிலாந்து வனவிலங்கு பூங்கா. நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நெருக்கமாக பசியுடன் இருக்கும் சிங்கங்களை நெருங்கும் வாய்ப்பு நியூசிலாந்தின் கிரைஸ்ட்சர்ச் நகரில் உள்ள ஒரனா வனவிலங்கு பூங்கா அனுமதித்துள்ளது. இப்பூங்காவிற்கு செல்லும் பார்வையாளர்களை சிங்கங்களுக்கு உணவு அளிக்கும் நேரத்தில் வாகனத்தின் அடைக்கப்பட்டு பாதுகாப்பாக பணியாளர்களால் அழைத்து செல்லப்படுவர். இதன்போது பணியாளர்கள் சிங்கங்களுக்கு கூண்டில் இருந்தவாறே உணவளிப்பர். இது குறித்து பூங்காவின் பேச்சாளர் கூறுகையில், பார்வையாளர்களுக்கு இது விசேடமான அனுபவமாக இருக்கும். பாதுகாப்பாக சிங்கங்களை மிக அண்மையில் பார்த்து ரசிக்க நாம் நினைத்தோம் என தெரிவித்துள்ளார். 80 ஹெக்டேர் பரப்பில் அமைந்துள்ள ஒரங்கா பூங்கா நியூசிலாந்தில் உள்ள ஒரே ஒரு திறந்தவெளி வனவிலங்கு பூங்காவாகும். 70 வகையான இனங்களில் 400க்கும் மேற்பட்ட விலங்குகள் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. விஷப்பரீட்சை இது. விளையாட்டு வினையாகாமல் இருந்தால் சரி. விவாகரத்து கொடுப்பனவை நாணய குற்றிகளாக வழங்கிய பெண். விவாகரத்து பெற்ற அமெரிக்காவை சேர்ந்த பெண்ணொருவர் தனது ஆதங்கத்தை வித்தியாசமானதொரு முறையில் வெளிப்படுத்தியுள்ள வினோத சம்பவம் ஒன்று அண்மையில் இடம்பெற்றுள்ளது. விவாகரத்தின் பின்னர் நீதிமன்றம் விவாகரத்து தீர்வையாக 50.12 அமெரிக்க டாலர்களை வழங்குமாறு உத்தரவிட்டது. இதனையடுத்து பெயர் வெளியிடப்படாத அப்பெண் தான் செலுத்த வேண்டிய தொகையினை 3 பிளாஸ்டிக் கொள்கலங்களில் 47.12 டாலர்களை நாணய குற்றிகளை அரிசி மற்றும் அவரை விதைகளுடன் கலந்து முன்னாள் கணவருக்கு வழங்கியுள்ளார். இதில் 47.12 அமெரிக்க டாலர்கள் பெனி நாணய குற்றிகளாக உள்ளன. மீதி 3 டாலர்களும் நான் பயன்படுத்தியுள்ள பிளாஸ்டிக் கொள்கலனின் பெறுமதியாகும். நீங்கள் திருமணம் செய்தது ஒரு மெக்சிகன் என்பதை ஞாபகமூட்டவே அரிசியும் அவரை விதைகளையும் சேர்த்துள்ளேன். நீங்கள் இல்லாமல் 20 மடங்கு சிறப்பாக வாழ முடியும் என எனக்கு தெரியும் என குறிப்பிட்டு கடிதம் ஒன்றையும் அனுப்பியுள்ளார் விவாகரத்து பெற்ற பெண். இது தொடர்பான தகவல்களை விவாகரத்தான கணவன் என அறியப்பட்டுள்ள அமெரிக்காவின் நெப்ரஸ்கா மாநிலத்தின் ஒமஹா நகரை சேர்ந்த அண்டி என்பவர் இணையத்தில் வெளியிட்டுள்ளார். இதேவேளை திருமணமாவதற்கு முன் எங்களுக்கிடையில் சிறந்த உறவுமுறை இருந்தது. ஆனால் திருமணத்துக்கு பின்னர் அவ்வாறில்லை. விவாகரத்திற்கு காரணம் எனது மனைவியே என அண்டி கூறியுள்ளார். விவாகரத்து தீர்வையை வித்தியாசமான முறையில் கொடுத்த பெண்ணின் ஆதங்கமும் வித்தியாசமானதே. வித்தியாசமாக யோசித்து தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். உண்மையில் இது மறக்காத தீர்வையாகத்தான் இருக்க போகிறது. வீட்டு வளாகத்தில் 80 இராணுவ தாங்கிகளை வைத்திருக்கும் தம்பதி. பிரிட்டனை சேர்ந்த ஒரு தம்பதியினர் தமது வீட்டு வளாகத்தில் 80 இராணுவ தாங்கிகளை வைத்துள்ளார். இதனால் ஒரு போர்க்களம் போல் அவ்வீடு காட்சியளிக்கிறது. ஓவிக்ஷயர் டன்சர்ச் நகரை சேர்ந்த இயந்திரவியலாளர் ஆண்ட்ரூ பேக்கரும் அவரின் மனைவி சார்லியும் இராணுவ தாங்கிகளை வாங்கி விற்பனை செய்வதை தொழிலாக கொண்டவர்கள். கடந்த 20 வருடங்களாக இராணுவ தாங்கிகளை தாம் சேகரித்து வருவதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். சில அரிய வகை இராணுவ தாங்கிகளும் தம்மிடம் இருப்பதாக ஆண்ட்ரூ பேக்கர் கூறுகிறார். பல்வேறு கண்காட்சிகளிலும் தமது இராணுவ தாங்கிகளை இவர்கள் காட்சிப்படுத்தியுள்ளனர். மோசமான நிலையிலுள்ள இராணுவ தாங்கிகளை தாம் வாங்கி அவற்றை பாகங்களாக பிரித்து சீராக்கி வர்ணம் பூசி மீண்டும் ஒன்றிணைப்பதாக ஆண்ட்ரூ கூறுகிறார். அவரின் மனைவி சார்லியும் இராணுவ தாங்கிகள் மீது அபிமானம் கொண்டவர் என்பதால் அவரும் இந்த வர்த்தகத்தில் இணைந்து கொண்டாராம். இப்போது 16-15 வயதுடைய தமது 2 பிள்ளைகளும் தமது சொந்த தாங்கிகளை வைத்திருப்பதாக இத்தம்பதியினர் தெரிவிக்கின்றனர். ஆகா, வீடே இராணுவ தாங்கிகளாக காட்சியளிக்கிறதே. குடும்பமே இதனை தொழிலாக கொள்கிறார்கள். ஆனாலும் இதனை எல்லாம் வைக்க ஒரு பாரிய இடப்பரப்பு தேவைப்படுமோ? வீட்டை சுற்றி மீன் தொட்டி மதில் கட்டிய பிரபல தொழிலதிபர். துருக்கியை சேர்ந்த பிரபல தொழிலதிபர் ஒருவர் தனது வீட்டுக்குரிய சுற்று மதிலை மிக நீண்ட மின் தொட்டியை கொண்டு உருவாக்கியுள்ளார். சுமார் 50 மீட்டர் நீளமான இந்த மின் தொட்டியை உருவாக்குவதற்கு 21,000 அமெரிக்க டாலர்களை செலவு செய்துள்ளார். பணம் பலதையும் செய்யும் என்பதற்கு இந்த மின் தொட்டி மதிலும் ஒரு உதாரணம். உலகத்தில் எவ்வளவோ நடக்கிறது. இவருக்கு இதுதான் ரொம்ப தேவையாக இருந்திருக்கிறது போலும். இந்த செய்தியோடு சமகால விந்தை செய்திகள் நிறைவு காண்கிறது.
மீண்டும் அடுத்த வாரம் சமகால விந்தை செய்திகளோடு சந்திப்போம்.